முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான காட்டின் மையத்தில் மிட்டு என்ற ஒரு பயமுறுத்தும் முயல் வாழ்ந்து வந்தது. மிட்டு தனது மென்மையான இயல்புக்கும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கும் பெயர் பெற்றவர். ஒரு வெயில் நாள் புல்வெளி வழியாக செல்லும் போது யா என்ற தந்திரமான பாம்பை சந்தித்தார். அவரது மயக்கும் தோற்றம் மற்றும் மென்மையான வார்த்தைகளால் யா மிட்டுவை தன்னுடன் ஒரு சாகசத்தில் சேரும்படி கட்டாயப்படுத்துகிறார். சிலிர்ப்புக்காக ஏங்கி பாம்பின் உண்மையான நோக்கத்தை அறியாமல் மிட்டு ஒப்புக்கொள்கிறார். அவர்கள் காட்டுக்குள் செல்லும் போது யாவின் நடத்தை மாறுகிறது. இரையின் பசி அதிகரித்ததால் அவரது நட்பு முகம் மாறியது. ஆபத்தை உணர்ந்த மிட்டு தப்பி ஓட முயன்றார். ஆனால் அதற்குள் யா அவரை மாட்டிக்கொண்டார். மிட்டுவை சுற்றி வரிசையாக நின்றது. மிட்டு எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக தோன்றியது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து மரத்தில் ஹூட்டி என்ற புத்திசாலி ஆந்தை அமர்ந்திருந்தது. அவர் உடனடியாக கீழே குதித்து யாவை பயமுறுத்துவதற்காக ஒரு சத்தம் போட்டார். யா மிட்டு விட்டு ஓடினான். நன்றியுள்ள மிட்டு தன்னை காப்பாற்றியதற்காக ஹூட்டிக்கு மனதார நன்றி தெரிவித்தார். அந்த நாளிலிருந்து மிட்டு மிகவும் கவர்ச்சியாக தோன்றியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து ஹூட்டி அவருக்கு உண்மையுள்ள வழிகாட்டியாக ஆனார். காட்டின் ஆபத்துகள் மூலம் அவரை வழிநடத்தினார். ஷூக்யாவை பொறுத்தவரை முயல் மற்றும் ஆந்தையின் சக்தி வாய்ந்த கூட்டணியால் அவரது திட்டங்கள் முறியடிக்கப்படுகின்றன. அவர் தப்பித்தாலும் ஒற்றுமை மற்றும் பொது அறிவு மிகவும் துரோகமான எதிரிகளை கூட வெல்ல முடியும் என்பதை அறிந்த அவர்கள் விழிப்புடன் இருந்தனர்.